மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டத்தில் இருப்பீங்க. ஸோ இந்த வருஷத்தோட கடைசி அப்படின்றதுனால நான் வந்து ஒரு நாலேஜ் ஷேரிங் செஷன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாமே. ஸோ பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறேன்னா, ப்ரெசன்டேஷன். நம்ம ஒரு பிபிடி போடுறோம், ஒருத்தர் போய் கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்ற போது என்னோடய அனுபவத்தில் நான் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ஜாப்பனீஸ் ஓஎம்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் நான் வந்து ஏர்பேக்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னோடய ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போய்ட்டு நான் அவங்ககிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். டெஸ்டிங்லாம் இருக்கும். சேஃப்டி சிஸ்டம்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏர்பேக்கை பொறுத்த வரைக்கும் 3 டெம்பரேச்சர் டெஸ்டிங்லாம் இருக்குது, ஆல்டிடியூட் டெஸ்டிங்லாம் இருக்குது. ஸோ 3 டெம்பரேச்சர் டெஸ்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா -40 டிகிரி, உங்களுக்கு ப்ளஸில் வந்து 85 டிகிரி, 100 டிகிரிலாம் கூட இருக்குது. ஸோ அது இல்லாமல் நார்மல் டெம்பரேச்சர் RTன்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி பல டெம்பரேச்சர்களில் மேட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நாங்கள் பல விதமான டெஸ்டிங் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இந்த பேக் வந்து ரோபோஸ்ட் இனஃபா அப்படின்றத கஸ்டமரோட ஸ்பெசிஃபிகேஷனுக்கு நாங்கள் வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு அது எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுது, எந்த பிரச்சனையும் இல்லை, பேக்கோட இன்டெகிரிட்டி எங்கேயும் வந்து ரப்சர் இருக்கா, ஏன்னா கேஸ் வந்து லீக் ஆகிடுச்சு அப்படின்னா மொத்தமே முடிஞ்சு போச்சு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஆல்டிடியூட் டெஸ்ட்டுன்னுவாங்க. இப்போ நீங்கள் வந்து லோயர் ஆல்டிடியூட்டில் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். அப்போது உங்களுக்கு வந்து டிப்ளாய்மெண்ட்டில் வந்து அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். பட் ஆனால் இதே ஹையர் ஆல்டிடியூடுக்கு போகுது, ஒரு மலை உச்சியில் போயிட்டு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னும் போது அந்த பேக் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிழிஞ்சு போய் வெடிச்சிடும், பஸ்ட் ஆகிடும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஆல்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏர்பேக்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது ரொம்ப இந்த சேஃப்டி சிஸ்டம்னு வரும்போது ரொம்ப அவங்களோட கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த விதத்தில் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது அவங்க என்னென்னலாம் நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஜேஓஎம்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். நானும் வந்து பஜாஜ் ஆட்டோஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கேயும் வந்து ப்ரெசன்டேஷன் போட்டிருக்கேன். ஸோ நிறைய கேப்ஸ் வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டே வந்தேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாலேஜ் ஷேரிங் செஷனில் அதை தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா, இன்டர்னல் அலைன்மெண்ட் அப்படின்றது சுத்தமாக இருக்கவே இருக்காது டீமுக்குள்ளே. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ நான் வந்து கஸ்டமர்கிட்ட ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறேன், ஒரு 4 நாளைக்கு அடுத்தது வந்து பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்டேஷனை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எங்களுக்குள்ள இன்டர்னல் டீம் அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கா, நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்குதா, ஏன்னா தேவையில்லாத வார்த்தைகளை வந்து கஸ்டமர்கிட்ட வந்து விட்டுறக்கூடாது. ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணுவோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் மீட்டிங் வைப்போம். அவங்க வந்து என்னோடய பாஸ் சொல்லுவார், இல்லை இதெல்லாம் கொஞ்சம் இங்கே மாற்று, உன்னோட ஜாப்பனீஸ் வார்த்தைகளை வந்து நீங்கள் கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது, நீ சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான், பட் ஆனால் வந்து தேவையில்லாத சென்டென்ஸை பெருசாகிக்கிருக்கிற, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்வைஸ் வந்து ஃபீட்பேக்ஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் அப்டேட் பண்ணி ஃபைனலாக வந்து கஸ்டமர்கிட்ட நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுவோம். ஹோகோக்கு அப்படின்வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக இன்டர்னல் அலைன்மெண்ட்டுன்றது நிறைய பேர் பண்ணுறதே கிடையாது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து அந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுவார், சடன்னு அவசரத்தில் அப்படியே வந்து ரெடி பண்ணி கஸ்டமர்கிட்ட போவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன தப்பு இருக்குது, இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பின் பாயிண்ட் பண்ண கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாப்பனீஸ் கஸ்டமரை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரே ஒரு லைன் இப்படி போடுறீங்க அப்படின்னா, அந்த லைனு ஏன் வந்து இவ்வளோ திக்னஸில் போட்ட, அந்த லைனை ஏன் நீ இவ்வளோ விட்டில் போட்ட, அந்த லைனை ஏன் இந்த பொசிஷனில் போட்ட அப்படின்னு ஒரு லைனை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கூட அதுக்கு பின்னாடி ஆழமான காரணங்கள் என்ன அப்படின்றத அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க உங்ககிட்டேருந்து. நான் ஏன் இப்போ இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களோட ப்ரெசன்டேஷன் மெத்தடும் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னும்போது ஒரு லைனை போட்டால் கூட அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். அந்த அர்த்தம் என்ன அப்படின்றது தெரியாமல் அந்த லைனை போடக்கூடாது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் இங்கே. அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது நீங்கள் இன்டர்னல் அலைன்மெண்ட் ஆகாமல் கொடுக்குறது. நாளைக்கு மீட்டிங் அப்படின்னா நைட்டு மிட் வரையும் உட்காந்து பண்ணுவாங்க. மிட் வரையும் உட்காந்துட்டு காலைல ஏர்லி மார்னிங் இருக்கும் உங்களுக்கு. ப்ரெசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தப்பு இருக்கும். சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டாக சொல்ல முடியாமல் நிறைய திணறி போய் சொதப்புறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே செக் பண்ணி பார்த்துக்கிறது. இன்டர்னல் அலைன்மெண்ட்ன்றது ப்ரெசன்டேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் இதிலே கோட்டை விட்டுருவாங்க. இது முதலாவது. ரெண்டாவது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு பேஜ் போடுறீங்க அப்படின்னா அந்த பேஜில் என்ன அஜெண்டா, ஏதோ ஒரு பார்ட் நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த பார்ட்டை பற்றி பேசுகிறீங்க அப்படின்றதுக்கான அந்த பார்ட் நம்பர் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஓகேங்களா. அந்த மாதிரி வந்து கரெக்டாக டிரைவ் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த ப்ரெசன்டேஷனை. அஜெண்டா என்ன சொல்ல போகிறீங்க, அஜெண்டாவில் என்ன இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எடுத்த உடனே இவங்களை பொறுத்தவரைக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஏர்பேக்ஸ் எடுத்துக்கோங்களேன். கன்க்ளூஷன், இப்போ நான் ஒரு டெஸ்டிங் வந்து பண்ணி முடிச்சிருக்கேன், அதோட ரிசல்ட் என்ன அப்படின்றத ஆர்வமாக எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டு காத்துட்ருப்பாங்க இல்லைங்களா. அப்போ என்ன இருக்குன்னா அஜெண்டாக்கு அடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா அஜெண்டாவில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற பாயிண்ட்டே என்ன நாங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பேஜ்லேயே உங்களுக்கு சொல்லி முடிச்சிருவாங்க.
ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வளவலா கொழ அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளில் எழுதிக்கிட்டு எஸ் நோ இந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. ரொம்ப சிம்பிளாக பாயிண்ட்டு, அதாவது மறு அப்படின்வாங்க, சர்க்கிள், சின்ன சர்க்கிள் இருக்கும், சர்க்கிள் இருக்கும், பட்ஸுன்னுவாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டு ஓகே ஆகிருக்கு, பாஸ் ஆகிருக்கு, இல்லை ஆயிருக்கு இல்லை அப்படின்றத ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த மறு பட்ஸு அப்படியே வந்து சொல்லிவிடுவாங்க. ஸோ டெஸ்ட் மேட்ரிக்ஸ் இருக்கும், என்னென்ன மாதிரியான டெஸ்ட்டுங்க நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம், 10 டெஸ்ட்டு பண்ணியிருக்கோம்னா அந்த டெஸ்டிங்கோட கண்டிஷன் எப்படி, ஃபோல்டிங் என்ன மாதிரி ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரியான ஹை டெம்பரேச்சர் டெஸ்ட்டோ லோ டெம்பரேச்சர் டெஸ்ட்டா ஆல்டிடியூட் டெஸ்ட் பண்ணியிருக்கோமா. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் இம்பேக்டர், ஸ்டாட்டிக் டிப்ளாய்மெண்ட், அந்த மாதிரி நிறைய இருக்குது. என்ன மாதிரியான டெஸ்ட் மேட்ரிக்ஸ் நீங்கள் என்ன டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்றத கரெக்டாக போட்டு அதோட டெஸ்ட் ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்றத உங்கள் அங்கங்கே போட்டு டிஸ்பிளே பண்ணிவிடுவோம். ஸோ அதை நாங்கள் டிஸ்பிளே பண்ணும்போது ஒரு பேஜுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுற தப்பு என்னென்னா, ப்ரெசன்டேஷனில் ஒரு ஃபுல் பேஜ் இருக்குன்னா அதில் ஒரு மூலையில் எங்கன்னா ஒரு இதுவை போட்டு வச்சுருவாங்க, மற்ற ஸ்பேஸ் எல்லாம் காலியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் நம்ம எப்படி பண்ணுறோம். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 பேஜ் 40 பேஜ் ஸ்லைடு போட்டு வச்சுருப்பாங்க. அவ்வளோ சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத ரொம்ப சிம்பிளான கண்டென்ட்டில், கான்டெக்ஸ்டில் சிம்பிளான ஒரு மேட்ரிக்ஸ் போட்டு எஸ் ஓகே, இது ஓகே, இது என்ஜி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்த பட்ஸு சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அழகாக போட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணும்போது கிளியராக பார்த்த உடனே யார் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஈஸியாக இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது. ஸோ அந்த ப்ரெசன்டேஷன் மெத்தட் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் இன்ன வரைக்கும் சொல்கிறேன், நான் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா என் பாஸ் கிட்ட போச்சுன்னா அவர் நிறைய எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுப்பாரு. அதில் நான் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அது மூலியமாக தெரிஞ்சுக்கிற விஷயம் தான் இந்த நாலேஜ் ஷேரிங்கில் உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி சிம்பிள் மேட்ரிக்ஸ் என்ன சொல்ல வரீங்க, அதில் உன்ன ரிசல்ட்டு என்ன பிரச்சனை இருக்குது, அது என்ன ஷெடியூலில் எப்போ முடிக்க போகிறோம் அப்படின்றது தான் அந்த அஜெண்டாவில் நம்ம இருக்க வேண்டியது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸை நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அதை நம்ம சொல்லி முடிச்சிடணும். ஒரு பேஜுக்கும் கீழே அந்த பேஜில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத ரொம்ப சிம்பிளாக வந்து ரொம்ப வார்த்தைகளை வளவலன்னு இழுக்காமல் சிம்பிளாக 4 வார்த்தையில் சுருக்கமாக இதுதான் முடிஞ்சிருக்கு, இதுதான் ரிசல்ட்டு, அடுத்து வந்து நாங்கள் இதை பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லிடணும். ஸோ ஒரு டெஸ்டிங் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அதில் என்ன ஒரு பிரச்சனை இருக்கும். அப்போ பிரச்சனை இருக்குதுன்றத பிரச்சனைக்கு வந்து கவுண்டர் மெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நாங்கள் அனாலிசிஸ் பண்ணுவோம், ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணுவோம். ரூட் காஸ் அனாலிசிஸில் இது வந்து நாங்கள் இந்தந்த விஷயங்களில் இந்தந்த ஆங்கிளில் செக் பண்ணி பார்த்தோம். இப்போ ரூட் காஸ் அனாலிசிஸில் எங்களுக்கு இதுதான் வந்து பொட்டென்ஷியல் ரிஸ்க்காக இதுதான் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு தோணுது அப்படின்றத அடுத்த ஸ்லைடில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அது பண்ணதுக்கப்புறமா சரி இப்போ இது கவுண்டர் மெஷர் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், பிரச்சனை என்னன்றதை கண்டுபிடிச்சாச்சு, கவுண்டர் மெஷர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது அடுத்த ஒரு சிம்பிள் ஸ்லைடில். ஸோ இதுதான் நாங்கள் வந்து எங்கள் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி இருந்திருக்குது, ஸோ இது பிரச்சனையாக காரணமாக இருக்கலாம், அந்த காரணிகளில் போட்டு அதுக்கு நம்ம என்ன கவுண்டர் மெஷர் கொடுக்க போகிறோம் அப்படின்றத ஒரு ஸ்லைடில் போட்டு கொடுக்குறோம். சரி கவுண்டர் மெஷர் போட்டு முடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஷெடியூலு. ஸோ இந்த இப்போது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு ப்ராஜெக்ட் வந்து 3 மாதம் 4 மாதம் தான் டைம் இருக்குது, அதில் வந்து இந்த பிரச்சனைகள் வருது இல்லைங்களா, அந்த பிரச்சனைகளை எப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக அந்த டெஸ்டிங்கை நம்ம பண்ணி முடித்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளோட டார்கெட் டெட்லைனை எப்படி நம்ம மீட் பண்ணுறோம், பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி இந்த மாதிரி வந்து போட்டு இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் இது பண்ணி பார்க்க போகிறோம், இந்த பிரச்சனையாக இருந்ததுன்னா பிளான் ஏல ஒர்க் அவுட் ஆகிடும், இல்லை அப்படின்னா பிளான் பி இது வச்சுருக்கோம், பிளான் சி இப்படி வச்சுருக்கோம், பிளான் ஏ கூட டைம் லைன் இந்த மாதிரி இருக்குது, பிளான் பியோட டைம் லைன், சியோட டைம் லைன் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ இருந்தாலும் நம்மளுக்கு பஃபர் டைம் இவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரியான கிளியர் கட்டான ஒரு ஷெட்யூல், ரொம்ப வளன்னு போடாமல் ரொம்ப சிம்பிளாக போட்டு நம்ம அவங்களுக்கு ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது ஓகேப்பா இவங்க பிரச்சனை இருக்குதுன்றான், ஆனால் அந்த பிரச்சனைக்கான கவுண்டர் மெஷரும் வச்சுருக்கான், சொல்யூஷன் வச்சுருக்கான், ஆனால் அதை இவனுக்கு சால்வ் பண்ணுறதுக்கான எபிலிட்டியும் இருக்குது, நாலேஜ் வச்சுருக்கான், டைம் லைனையும் வந்து மீட் பண்ணுறான், பஃபர் டைமும் வச்சுருக்கான் அப்படின்னும் போது கஸ்டமருக்கு பார்க்கும்போது ஒரு அப்பீரன்ஸ் ஓகே அப்படின்ற ஒரு இது இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கலாமே, சரி ஓகே பிளான் ஏ நீங்கள் பண்ணுறேன்றீங்க, அதுக்குள்ளேயே உங்களுக்கு கரெக்டாக டெட்லைன் கிட்ட வந்துடுது பிளான் ஏ முடிக்கிறதுக்குள்ளே, அப்போ நீங்கள் அந்த பிளான் ஏ ஃபெயில் ஆச்சுன்னா பிளான் பி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்போ டைம் லைன் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில சுச்சுவேஷனில் பிளான் ஏ மட்டும்தான் வச்சுருக்கீங்க, வேறு எதுவும் பிளான் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா நெகோஷியேட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட திறமை இருக்கணும். இல்லை இந்த நீங்கள் 4ஆம் மாதத்துக்குள்ளே முடியணும்னு சொல்லியிருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு டைம் கொடுங்க அப்படின்ற நெகோஷியேஷன் ஸ்கில்ஸும் வந்து நமக்குள்ளே வளர்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஒரு பிரச்சனை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கஸ்டமர்கிட்டேருந்து 1000 ஆங்கிளில் வந்து கொஸ்டின் வரும். ஸோ அந்த ஆங்கிள்லாம் நம்மளே வந்து அவங்க நம்ம இந்த பதிலை சொன்னால் அவங்க இதை சொல்லுவாங்க அப்படின்றத நம்ம முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசுகிறது, கஸ்டமருக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கிறது, நம்ம எந்த கொஸ்டின் வந்தாலும் நம்ம அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்றத நம்மளோட ஸ்கில்லை வளர்த்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவேன். அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்டேஷனில் we need to be more specific,
மோர் டீட்டெயில்டு ஷெட்யூலில் சொல்கிறேன். கடைசியாக ஒரு பாயிண்ட் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். மீட்டிங் மினிட்ஸ் ரொம்ப 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 முக்கியம். ஒரு மீட்டிங்கில் என்ன பேசுகிறோம் அப்படின்றத மெமோ எடுக்காமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அன்ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா நான் நிறைய பேரை பார்க்குறேன், அவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மீட்டிங் மினிட்ஸுன்றதை அனுப்பவே மாட்டாங்க. நான் ஜப்பானில் சொல்கிறேன், மற்ற நாடுகளில் சொல்கிறேன், ஸ்பெசிஃபை பண்ண விரும்பலை எந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். எந்த ஒரு மீட்டிங்லேயுமே மீட்டிங் மினிட்ஸ் என்ன பிரச்சனை, என்ன இஷ்யூ போயிருக்குது, என்ன ஹோம் ஒர்க் இருக்குது, அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்றத ரொம்ப சிம்பிளாக டிரைவ் பண்ணி எல்லாருக்கும் யாரெல்லாம் அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணாங்களோ அவங்க அனுப்ப வேண்டியது இது ப்ரொஃபஷனல் வே ஆஃப் அப்ரோச். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் ஓவராலாக சொன்னதை நான் இன்னொரு முறை ரீகால் பண்ணுறேன். மெயின் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்ல போகிறேன்னா அது முன்னாடியே வந்து உள்ள இன்டர்னல் டீமுக்குள்ளே அலைன் ஆகிறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அந்த அஜெண்டாவை கிளியராக டிரைவ் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட், இப்போ நான் டெஸ்டிங்கிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ டெஸ்டிங்கில் இது பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரே பேஜில் உங்களுக்கு பார்த்த உடனே இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு, இதை பிரச்சனை இருக்குது. ஸோ பிரச்சனை இருக்குதுன்னா அதுக்கு என்ன, எதனால் இந்த பிரச்சனை ஏற்பட்டுது அப்படின்றதுக்கான ரூட் காஸ். அதுக்கடுத்தது இந்த பிரச்சனை ஏற்பட்டுடுச்சு, அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் நான் என்ன வச்சுருக்கேன், ஏபிசி. ஸோ இதுவாக இருக்கலாம், அதுவாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம். ஸோ இதை வந்து நான் எப்படி டெஸ்டிங் எக்ஸிக்யூட் பண்ணி உங்களோட டைம்லைன் எப்படி மீட் பண்ண போகிறேன். கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் டார்கெட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் இந்த மாதிரி ஒரு ஸ்லைடுக்கும் நீங்கள் அந்த ஸ்லைடில் என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற தகவலை ரொம்ப கிளியராக எழுதுறது. ஒரு ப்ரெசன்டேஷனில் வளன்னு பல பாயிண்ட்டுங்களை போடாமல் ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது எப்படி. அதுக்கடுத்தது ஒரு ப்ரெசன்டேஷனில் எந்த விஷயத்தை நீங்கள் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எந்த விஷயத்தை லோ லைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அதை நீங்கள் கிளியராக பண்ணும்போது தேவையில்லாத விஷயங்களை வந்து கஸ்டமர்கிட்ட நீங்கள் காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம்ஒர்க்கும் வந்து ரொம்ப அதிகமாகிடும். அதனால் அதையுமே ரொம்ப ரொம்ப கேர் எடுத்து பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னால் நிறைய ப்ரெசன்டேஷன்கள் என்கிட்ட இருக்குது, ஆனால் அது வந்து வெளிப்படையாக என்னால் வந்து காட்ட முடியாது அப்படின்றதுனால நானும் வந்து இதுக்காக ஒரு டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம். அதுக்கான டைம் வந்து எனக்கு இல்லை. ஓரளவுக்கு நான் சொல்ல வர விஷயத்தை நீங்கள் இமேஜினேஷன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மெயினாக ஜப்பானில் இருக்கும்போது ஒரு ஜாப்பனீஸ் ஓஎம் இது பண்ணுறோம் அப்படின்னா அங்கே ஜப்பானிய மொழியில் தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க, ஆங்கிலத்தில் அவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அதனால் எங்களோட ப்ரெசன்டேஷன் எல்லாமே உங்களுக்கு ஜப்பான மொழியில் தான் இருக்கும். அதனால் நாங்கள் எங்களோட ஸ்கில்ஸ் கிட்ட நாங்கள் வளர்த்துக்கிட்டே வந்து வருவோம். கண்டிப்பாக தெரியாத விஷயத்த நம்ம போய் கேட்டாலும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஐயோ இது நமக்கு தெரியலையே, மொழி தெரியலையே அப்படின்னு பயந்துருக்கு அவசியம் கிடையாது. நம்ம ஒரு விஷயத்தை கேட்க நம்ம வந்து தெரிஞ்சுப்போம், நம்மளுடைய நம்ம நாலேஜை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ இது மூலிமா வந்து இந்த மொழியையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஹோப் இந்த காணொலி மூலிமா சும்மா எதனா ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு வந்து போய் சேர்ந்துருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜப்பான் தமிழ் ப்ரோஸ். பை பை.